கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 9. எனக்கு தன்னுரிமை இல்லையா? நானும் ஒரு திருத்தூதன் அல்லவா? நம் ஆண்டவர் இயேசுவை நான் காணவில்லையா? நான் ஆண்டவருக்காக செய்த வேலையின் விளைவாகத்தானே நீங்கள் இந்நிலையில் இருக்கிறீர்கள். நான் திருத்தூதன் என மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிடினும் உங்களுக்கு நான் திருத்தூதன் தானே. நீங்கள் ஆண்டவரோடு கொண்டுள்ள உறவே என் திருத்தூது பணிக்கு அடையாள சின்னமாய் அமைகிறது. இது குறித்து என்னிடம் கேள்வி கேட்போருக்கு எனது விளக்கம் இதுவே: உண்பதற்கும் குடிப்பதற்கும் உரியவற்றை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உரிமை இல்லையா? மற்ற திருத்தூதரும் ஆண்டவருடைய சகோதரரும் கேபாவும் செய்வது போல நம்பிக்கை கொண்டுள்ள மனைவியரை எங்களோடு அழைத்து செல்ல எங்களுக்கு உரிமை இல்லையா? பிழைப்புக்காக உழைக்காமல் இருக்க எனக்கும் பர்னபாவுக்கும் மட்டும்தான் உரிமை இல்லையா? யாராவது எப்போதாவது ஊதியமின்றி படை வீரராக பணியாற்றுவாரா? திராட்சை தோட்டம் போட்ட யாராவது அதன் பழங்களை உண்ணாதிருப்பாரா? மந்தையை மேய்க்கும் ஆயர் அதன் பாலை அருந்தாதிருப்பாரா? மனித வழக்கத்தை மட்டும் வைத்து நான் இதை சொல்லவில்லை, திருச்சட்டமும் இதையே சொல்லவில்லையா? மோசேயின் சட்டத்தில் போரடிக்கும் மாட்டின் வாயை கட்டாதே என்று எழுதியுள்ளதே. மாடுகளை பற்றிய கவலையினால் கடவுள் இதை சொல்கிறாரா? அல்லது எங்கள் பொருட்டு இதை சொல்கிறாரா? ஆம், இது எங்கள் பொருட்டே எழுதப்பட்டுள்ளது. ஏனெனில் தமக்கு பங்கு கிடைக்கும் என்னும் எதிர்நோக்குடன் உழுகிறவர் உழ வேண்டும். போர் அடிக்கிறவரும் அதே எதிர்நோக்குடன் போரடிக்க வேண்டும். நாங்கள் ஆவிக்குரியவற்றை உங்களிடையே விதைத்திருப்பதால் எங்கள் உடலுக்குரிய தேவைகளை உங்களிடம் இருந்து அறுவடையாக பெற்றுக்கொள்வது மிகையாகாது அல்லவா? உங்களிடம் பங்கு பெற மற்றவர்களுக்கு உரிமை இருந்தால் எங்களுக்கு அதைவிட அதிக உரிமை இல்லையா? அப்படி இருந்தும் கூட நாங்கள் இந்த உரிமையை பயன்படுத்தி கொள்ளவில்லை. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்திக்கு எத்தடையும் வராதவாறு எல்லாவற்றையும் பொறுத்து கொள்கிறோம். கோவிலில் வேலை செய்வோர் கோவில் வருமானத்தில் இருந்தே உணவு பெறுவர். பீடத்தில் பணிபுரிவோர் பலி பொருட்களில் பங்கு பெறுவர். இது உங்களுக்கு தெரியாதா? அவ்வாறே நற்செய்தி அறிவிக்கிறவர்கள் அந்நற்செய்தியின் மூலமாகவே பிழைப்புக்குரியவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று நம் ஆண்டவர் பணித்திருக்கிறார். ஆனால் இவ்வுரிமைகளில் எதையும் நான் பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் அவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் எண்ணத்துடன் எழுதவும் இல்லை. அவ்வாறு பெற்றுக்கொள்வதை விட நான் சாவதே நல்லது. எனக்குரிய பெருமையை எவரும் அழித்து விட முடியாது. நான் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்சளவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மன நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். யூதரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர யூதருக்கு யூதரை போலானேன். நான் திருச்சட்டத்திற்கு உட்படாதவனாய் இருந்தும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர அச்சட்டத்திற்கு உட்பட்டவர் போலானேன். திருச்சட்டத்திற்கு உட்படாதவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர திருச்சட்டத்திற்கு உட்படாதவர் போலவும் ஆனேன். ஆனால் நானோ கடவுளின் சட்டத்திற்கு உட்படாதவன் அல்ல,
ஏனெனில் நான் கிறிஸ்துவின் சட்டத்திற்கு உட்பட்டவன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். பந்தயத்திடலில் ஓட வந்திருப்போர் பலர் ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே. இது உங்களுக்கு தெரியாதா? எனவே பரிசு பெறுவதற்காக நீங்களும் ஓடுங்கள். பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவுறும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர். நாமோ அழிவற்ற வெற்றி வாகை சூடுவதற்காக இப்படி செய்கிறோம். நான் குறிக்கோள் இன்றி ஓடுபவரை போல ஓட மாட்டேன். காற்றை குத்துபவரை போல குத்துச்சண்டை இடமாட்டேன். பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன்.